சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதகே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 35வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். 31லேருந்து 35 ராமனின் புன்னகையும் ஹனுமானையும் ஒப்பிட்டு சீத்தை பல விஷயங்கள் சொல்லிட்டு வரான்னு நாம பார்த்துன்னு வரோம் இல்லையா. 31ஆம் ஸ்லோகத்துல 2 ஒற்றுமை சொன்னா, 32ல 3 ஒற்றுமை சொன்னா, 33ல ராமன் முகத்தில் புன்னகை வடிவில் ஹனுமானும், ஹனுமான் முகத்தில் ராமன் நாமத்தின் வடிவில் ராமனும் குடியிருக்கிறார்கள்னு சொன்னா, 34ல ராமனின் புன்னகைக்கும் ஹனுமானுக்கும் 4 ஒற்றுமை சொன்னா. இப்போ 35வது ஸ்லோகம் கொஞ்சம் கான்டெக்ஸ்ட மாத்தினா சீத்தை, ஹனுமான் சீதைக்கு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்காராம். சீதைக்கு ஆச்சாரிய ஸ்தானமா எப்படின்னு கேட்கிறேடா. முன்பே இந்த விஷயம் விண்ணப்பித்தேன். சீதையின் தந்தை ஜனகன் யாருன்னா யாக்ஞவல்கிய முனிவருடைய சிஷ்யர். யாக்ஞவல்கியர் சூரியனுடைய சிஷ்யர், ஹனுமானும் சூரியனுடைய சிஷ்யர். அப்போ சீதையின் தந்தை ஜனகனின் குருவான யாக்ஞவல்கியரும் ஹனுமானும் சூரியனின் சிஷ்யர்கள் என்ற முறையில அவ கொலீக்ஸ், கிளாஸ்மேட்ஸ். அப்போ யாக்ஞவல்கியர் ஜனகனுக்கு ஆச்சாரியன்னா யாக்ஞவல்கியருடைய கொலீகான ஹனுமானும் ஜனகனுக்கு ஆச்சாரிய ஸ்தானம் தானே. அப்போ ஜனகனுடைய மகள் சீதை ஹனுமானுக்கு ஒரு ஆச்சாரிய சம்பாவனை பண்ணணும்னு நினைச்சாலும். ஆச்சாரியனுக்கு என்ன சிறந்த சம்பாவனைனா பட்டு வேஷ்டி தான் சமர்ப்பிப்பா. பட்டு வேஷ்டி, அங்கோஸ்திரம், கூட புடவ ரவிக்கையோடு சேர்த்து சமர்ப்பிப்பது வழக்கம். அந்த பட்டு வேஷ்டி ஆச்சாரியனுக்கு எப்படி சமர்ப்பிக்கணும்னா சிவப்பு கரை போட்ட வெள்ளை வேஷ்டி தான் சமர்ப்பிக்கணுமா. கம்சம் வாசஸ்சக் ஷௌமம்னே சொல்லியிருக்கு. அதாவது இல்லறத்தில் இருப்பவர்கள் வெள்ளை வேஷ்டி தான் கட்டணும். பிரம்மச்சாரி கிரகஸ்தர் இருவருக்குமே வெள்ளை வேஷ்டி தான். சன்னியாசி தான் காவி அணியலாம். அதனால வெள்ளை வேஷ்டி தான் கிரகஸ்தர் கட்டணும். அதுவும் சகப்பு கரை போட்ட வெள்ளை வேஷ்டி. கம்சம் வாசஸ்சக் ஷௌமம், சகப்பு கரை போட்ட வெள்ளை வேஷ்டி கட்டணுங்கிறது தான் சாஸ்திரம். அடியன் அப்படிதான் கட்டின்னு இருக்கேன். சகப்பு கரையை தவிர அடியன் வேற எதுவும் கட்டுறது இல்லை. ஆனா சில வேட்டிகள்ல ப்ளூவோ கிரீனோ இன்னொரு பக்கம் வந்துருத்துன்னா அதை உள்ள வச்சுட்டு சகப்பு மட்டும் வெளியில தெரியற மாதிரி கட்டணுங்கிறது தான் இன்று பெரியோர்கள் பின்பற்றி வரக்கூடிய விஷயம். அதனால ஏதோ அடியனுக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். வேறு சிலர் இது என்ன ஏதுன்னு கேட்டா அடியன் நேரம் விஷயத்த சொல்லிட்டேன். கம்சம் வாசச்சக் ஷௌமம்னு இருக்கு. இது பிரமாணம். பிரமாணத்தின் அடிப்படையில சொல்றோம். நாம யாரும் இங்க ஆர்குமெண்ட்டுக்காக நாம வரலையே. விஷயம் தான். இப்ப நம்ம புன்னகைக்கு வருவோம். இப்ப சீத்தை என்ன பண்ணிட்டாலாம், ஹனுமான் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கார். ஏன்னா ஜனகனுடைய குரு யாக்ஞவல்கியருக்கு அவர் சகபாட்டி, சக மாணவனாக இருந்தவர். அதனால ஹனுமான் ஆச்சாரியன். அவருக்கு சகப்பு கரை போட்ட வெள்ளை வேஷ்டி கொடுக்கணும். எதை கொடுக்கலான்னு பார்த்தா ராமனின் புன்னகையே சகப்பு கரை போட்ட வெள்ளை வேஷ்டியா கொடுத்துட்டானோ. ராமனின் புன்னகை சகப்பு கரை போட்ட வெள்ளை வேஷ்டியா? அதைத்தான் சீத்தை சொல்றானாம் 35வது ஸ்லோகம். ஒரு சகப்பு கரை போட்ட வெள்ளை வேஷ்டிக்கும் ராமனின் புன்னகைக்கும் உள்ள 6 ஒற்றுமைகள் சொல்றார். ஆச்சாரிய சம்பாவனையாக ஹனுமானுக்கு கொடுக்கும் வேஷ்டிக்கும் ராமனின் புன்னகைக்கும் 6 ஒற்றுமை இருக்கு. இதையே நான் ஹனுமானுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஐ டெடிகேட் ராமா ஸ்மைல் டு ஹனுமான். எப்படி? 35வது ஸ்லோகம். மந்தோஹாசஸ் தவ ரகுபதே கோபி சுக்லஃப் பட்டோயம் ஷோணோ பாந்தைர் ஜயதி மதுரஹா சேவிதோயம் பிரசூதே ஸ்லாக்யம் திக்ஷு பிரசிருதம் அபித சோபனம் பாசமானம் சித்திரம் வஸ்திரம் யஷ இதி மகத் சம்பதம் தச்சசூதே என்பது ஸ்லோகம். இப்ப சீதை சொல்றா, மந்தோஹாசஹா தவ ரகுபதே, ரகுபதியே ஸ்ரீ ராமபிரானே, என் பிராணநாதா, உங்களுடைய புன்னகை இருக்கே, இதுதான் ஹனுமானுக்கு நாம ஆச்சாரிய காணிக்கையாக சமர்ப்பிக்கும் வஸ்திரம். ஏன்னா அந்த ஆடைக்கும் பட்டாடைக்கும் உங்க புன்னகைக்கும் 6 ஒற்றுமை இருக்கு. முதல் ஒற்றுமை என்னன்னா கோபி சுக்லஃப் பட்டோயம். அந்த வெள்ளை வேஷ்டிங்கிறதும் வெளுப்பா இருக்கும். ராமனுடைய புன்னகையும் வெளுப்பா இருக்கு. ஏன்னா வெளுப்பான பற்கள், அது வெளியில தெரியும்படிதானே ராமன் புன்னகை செய்கிறான். அப்போ வேஷ்டியும் வெளுப்பு, உங்க புன்னகையும் வெளுப்பு. இது முதல் ஒற்றுமை. 2, ஷோணோ பாந்தைர் ஜெயதி. அந்த வேஷ்டி கொடுக்கும்போது சிகப்பு பார்டர், முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சகப்பு கரை போட்ட வெள்ளை வேஷ்டி, பார்டர் சகப்பா இருக்கணும். புன்னகைக்கும் பார்டர் சகப்பா இருக்கும். எதுனா ராமனுடைய திரு உதடுகள், திரு அதரம், இதழ்கள், அதுதானே புன்னகைக்கு பார்டர். அப்ப ராமன் பல்ல காட்டி சிரிக்கிறார்னா அவனுடைய வெண்பற்கள் வெள்ளை வேஷ்டி மாதிரி இருக்கான். அவனுடைய சிவந்த இதழ்கள் அது அந்த வெள்ளை வேஷ்டிக்கு உள்ள சிகப்பு பார்டர் மாதிரி இருக்கான். இது 2வது ஒற்றுமை. 3, ஜெயதி மதுரஹா. ரொம்ப இனிமையா மென்மையானதா இருக்கு. ஏன்னா வேஷ்டிங்கிறது அணிபவருக்கு மென்மையானதாக இருக்க வேண்டும்.
ரொம்ப கடுமையா கார்ட்போர்டு மாதிரி இருந்ததுன்னா அதை அணிய முடியாது. ராமனுடைய புன்னகையும் மென்மை இனிமையோடு இருக்கிறது. அதனால அந்த வேஷ்டிக்கு அதுவும் கரெக்ட், மென்மையும் இனிமையும் வாய்ந்தது. 4 சேவிதோயம் பிரசூதே ஸ்லாக்யம். அடுத்து வேஷ்டி, நல்ல வேஷ்டி கட்டின்னு போனா ஒரு புகழ் என்பது நமக்கு ஏற்படும். வேஷ்டியை பார்த்தாலே என்னடா பட்டு வேஷ்டியோட வரானேன்னு ஒரு புகழை தரக்கூடியது வேஷ்டி. அது போலத்தான் ராமனுடைய புன்னகையை சேவிக்கிறோம், புன்னகை ராமாயணம் அனுபவிக்கிறோம்னா நமக்கும் நல்ல புகழ் என்பது ஏற்படும். அதனால வேஷ்டியும் புகழை தரக்கூடியது, ராமனின் புன்னகையும் தன்னை வணங்குவோருக்கு புகழை அனுகிரகம் பண்ணக்கூடியது. அப்புறம் பிரசுரித்தம் அபித சோபனம், ரொம்ப அழகு. அதாவது சகப்பு கரை போட்ட வெள்ளை வேஷ்டினா கலர் காம்பினேஷனே அழகா இருக்கும். அது போல யோசிச்சு பாருங்களேன், சகப்பு பார்டர் கட்டின உதடுகளுக்கு மத்தியிலே வெளுப்பான புன்னகைனா அழகு வசதியா இருக்கு. பாசமானம், நல்ல வெள்ளை வேஷ்டினா ஒளி வீசணுமா, அந்த ஒளி இல்லைன்னா அதுக்கு சிறப்பு இல்லை. அது போல ராமனுடைய புன்னகையும் அழகாக ஒளி வீசுறது. 6 ஒத்துமை ஆயிடுதா? அப்ப ஹனுமான் ஆச்சாரியன் வாங்கோ சுவாமி ஆச்சாரிய சம்பாவனைன்னு ராமனுடைய புன்னகையே உங்களுக்கு டெடிகேட் பண்றேன். ஏன்னா வெள்ளை வேஷ்டிக்கு ஏத்த மாதிரி வெளுப்பா இருக்கு. அடுத்து சிகப்பு கரை போட்டிருக்கணும், உதடுகள் சிவப்பாக பார்டராக அழகாக அமைந்திருக்கிறது. 3 மென்மையாகவும் இருக்கு. 4 புகழையும் தருகிறது, வேஷ்டி புகழ் தருவது போல புகழ் தருது. 5 பார்க்கவும் அழகா இருக்கு. 6 ஒளி வீசி கொண்டு இருக்கு. அதனால சீதை சொன்னாலாம், சித்திரம் வஸ்திரம் யச இதி மகத் சம்பதம் தச்சசூத்தே. அதனால இந்த புன்னகையே ஆச்சாரிய காணிக்கையாக ஹனுமானுக்கு ராமனின் புன்னகையை வஸ்திரமாக வச்சு சீதை சமர்ப்பித்தாளே. இந்த ஸ்லோகத்தை கேட்ட அத்தனை பேருக்கும் ராமனின் புன்னகை புகழை கொடுக்கட்டும் என்கிறார் வில்லூர் சுவாமி. அதனால ஸ்லோகத்தின் திரண்ட பொருள், ராமனுடைய புன்னகையும் வெளுப்பா இருக்கு, ஆச்சாரிய சம்பாவனை வேஷ்டியும் வெளுப்பா இருக்கு. புன்னகைக்கு சிவப்பு பார்டராக இதழ்கள், வேஷ்டிக்கும் சிவப்பு கலர்ல தான் பார்டர் கரை இருக்க வேண்டும். புன்னகையும் மென்மையா இருக்கு, வேஷ்டியும் மென்மையாக இருக்க வேண்டும். புன்னகையும் புகழை நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறது, வேஷ்டி கட்டினாலும் நல்ல புகழ் கிடைக்கிறது. 5 புன்னகை என்பது சோபனம், அழகாக இருக்கிறது. வேஷ்டியும் சிவப்பு கரை போட்ட வெள்ளை வேஷ்டினா அழகு. 6 புன்னகையும் ஒளி வீசுறது, வேஷ்டியும் ஒளி வீசுறது. அதனால அதையே ஹனுமானுக்கு ஆச்சாரிய சம்பாவனைன்னு வேஷ்டியா சீதை டெடிகேட் பண்ணா. இந்த ஸ்லோகத்தை கேட்டவாளுக்கு ராமனின் புன்னகை புகழை கொடுக்கட்டும். அப்போ புகழை தரக்கூடிய ஸ்லோகம். அப்போ தோன்றின் புகழோடு தோன்றுகன்னு வள்ளுவர். அந்த புகழை பெறுவதற்கு வாங்கோ ஸ்லோகத்தை சேவிப்போம். மந்தோஹாசஸ்தவ ரகுபதே கோபி சுக்லப் பட்டோயம் ஷோணோபாந்தைர் ஜயதி மதுரஹா சேவிதோயம் பிரசூதே ஸ்லாக்யம் திக்ஷு பிரசுரிதமபித சோபனம் பாசமானம் சித்திரம் வஸ்திரம் யச இதி மகத் சம்பதம் தச்சசூதே என்பது ஸ்லோகம். அப்ப 5 ஸ்லோகம் அனுபவிச்சோமா? புன்னகைக்கும் ஹனுமானுக்கும் உள்ள தொடர்பு. இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து சுந்தரகாண்ட சரித்திரம் தொடரும். நன்றி, வணக்கம்.